நார்த் கொரியா அப்படின்னாலே கிம் ஜாங் உன் அப்படின்ற சைக்கோத்தனமான சர்வாதிகாரி கிட்ட சிக்கி தவிக்கிற ரொம்பவே மோசமான நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்டுல வாழறதே நரகத்துல வாழறதுக்கு சமம்னு சொல்வாங்க. பிகாஸ் அந்த நாட்டுல இருக்க சட்டங்கள்லாம் அவ்வளவு கடுமையானதா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு சிரிச்சீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயில போட்டுடுவாங்க. இந்த மாதிரியான சட்டத்தை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது நார்த் கொரியா மக்கள் எவ்வளவு பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மேல பரிதாபம் தான் படுவீங்க. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நோ ஹாலிடேஸ். நம்ம ஊர்லலாம் வாரம் முழுக்க கடினமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே 2 நாள் இல்ல மினிமம் 1 நாளாவது லீவ் கிடைக்கும். அந்த நாள்ல வீட்ல படுத்து டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியா ஊர் சுத்துவோம். ஆனா நார்த் கொரியால இந்த வீக்கெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க. அங்க இருக்க மக்களுக்கு என்ன ரூல்ஸ்னா, குறைஞ்சபட்சம் வாரத்துல 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்யணும். அப்போ மீதி இருக்க 1 நாள் லீவ் தானே கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். அந்த ஒரு நாளுமே ஸ்பெஷல் ஒர்க்னு சொல்லி கட்டாயம் வேலைக்கு வர வச்சிடுவாங்க. இதை மீறி நீங்க நடுவுல 1 நாள் லீவ் வேணும், வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீவ் கிடைக்கலாம். ஆனா அதுக்காக பெரிய ஃபைன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலேயே அங்க இருக்க மக்கள் லீவ் எடுக்கிறதுக்கு வேலையிலே இருந்துடலாம்னு நினைச்சு லீவே போட மாட்டாங்க. ஆக மொத்தத்துல வருஷத்துல 365 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனாலேயே நார்த் கொரியால இருக்க மக்கள் லீவ் கிடைக்குமா, வீட்டுல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோமா அப்படின்றது எல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியா மக்களுக்கு ஹாலிடேஸ் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, அவங்க வீட்டு காலண்டர்ல கூட கிடையாது. நோ டிவி சேனல்ஸ். நம்ம ஊர்லலாம் பொழுதுபோக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மொபைல் இருக்கு, ரீல்ஸ் இருக்கு, ஓடிடி கூட இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது இப்பவும் இருக்கிறது டிவி தானே. காலையில எழுந்ததும் நியூஸ் பாக்குறதுல இருந்து சாயங்காலம் சீரியலை பார்த்துட்டு ஓன கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு உதவியா இருக்கிறதும் டிவி தான். இதுக்காகவே நம்ம ஊர்ல ஸ்பெஷலா சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், ஸ்டார் தமிழ்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. அதுல ஏகப்பட்ட டிவி சீரியல்ஸும் இருக்கு. ஆனா நார்த் கொரியால பாத்தீங்கன்னா நீங்க நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல நடந்தெல்லாம் வந்து களைச்சி போய் சரி கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணீங்கன்னா அங்க 2 சேனல் மட்டும் தான் இருக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 2 சேனலுமே சன் டிவி, விஜய் டிவி மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ற டிவி சேனல்ஸ் கிடையாது. ரெண்டுமே நார்த் கொரியன் கவர்மெண்டோட சேனல்கள். அந்த சேனல்ஸ்ல என்ன டெலிகாஸ்ட் ஆகும்னா, நார்த் கொரியா கவர்மெண்ட் எவ்வளவு நல்ல ஒரு கவர்மெண்ட், அங்க தலைவர்கள்லாம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்க எடுத்த முடிவுகள்லாம் எவ்வளவு சூப்பரானது அப்படின்னு அவங்களோட அருமை பெருமைகள் எல்லாம் தான் நாள் முழுக்க டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். அது கூடவே நாட்டோட சட்டங்களை எப்படி பின்பற்றுறதுன்னு டுட்டோரியல் மாதிரியான விஷயங்களை தான் ப்ரோக்ராம்ஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு 3 நிமிஷம் அரசின் சாதனை ஆட்சின்னு வீடியோ வந்தாலே நம்மளாம் சேனலை மாத்திட்டு அடுத்த சேனலுக்கு போயிடுவோம். ஆனா நார்த் கொரியன் மக்கள் காலை, மாலை, இரவுன்னு எந்த நேரத்திலுமே இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியால டிவி இருக்கு, டிவி ரிமோட் இருக்கு, ஆனா மாத்த சேனல் தான் இல்ல. ஜெனரேஷனல் பனிஷ்மெண்ட். பொதுவா யாராவது தப்பான வேலைகளை பண்ணா அவரை பிடிச்சு ஜெயில போட்டு சில நாட்கள் கழிச்சு ரிலீஸ் பண்றது தான் உலக வழக்கம். இதுதான் பெரும்பாலும் எல்லா நாடுகளிலும் இருக்க சட்டமுறை. ஆனா நார்த் கொரியால இப்படி கிடையாது. அங்க யாராவது கிரைம் பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அவரோட குடும்பம் உட்பட 3 தலைமுறையுமே சிறை தண்டனை அனுபவிக்கணும். அதாவது நீங்க குற்றம் செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்களோட மனைவி, குழந்தைகள் மற்றும் உங்களோட பெற்றோர்களையும் சேர்த்து எல்லாருமே தண்டனை அனுபவிக்கணும். இதுல வயசான பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. இதுலயும் முக்கியமான விஷயம், இங்க லேபர் கேம்ப்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான ஜெயில கொண்டு போய் தள்ளி விடுவாங்க. இந்த லேபர் கேம்ப்ல ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போட்டு அதுக்காக 3 வேளையும் கடினமான வேலைகளை செய்ய வைப்பாங்க. இதனாலேயே இந்த லேபர் கேம்ப்குள்ள போற கைதிகள்ல 20% உயிரோடு வெளியே வர்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹோலி புக்ஸ் பேன். உலகத்துல எந்த நாட்டை எடுத்தாலும் அவங்க மக்களுக்கு ஒரு புனித நூல் கண்டிப்பா இருக்கும். அமெரிக்கா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், மக்கள் தங்களுக்கு பிடிச்ச மதத்தோட புனித நூல்களை படிச்சு அதை பின்பற்றி வாழ்க்கை நடத்துறது வழக்கம். ஆனா நார்த் கொரியால கதையை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
அங்க பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற எந்த மதத்தோட புனித நூல்களையும் பொதுமக்கள் படிக்கவே கூடாது. ஏன் கையில வச்சிருக்க கூட அனுமதி இல்ல. அப்போ மக்கள் தங்களுக்கு பிடிச்ச கடவுளையாவது வழிபடலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் தான். பிகாஸ் நார்த் கொரியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட தலைவர்கள் தான் பொதுமக்களுக்கு ஆல்மோஸ்ட் கடவுள் மாதிரி. மக்கள் அந்த நாட்டு தலைவர்களை தான் தங்களோட கடவுள் மாதிரி வழிபடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை மீறி அந்த நாட்டு குடிமக்கள் யாராவது பைபிள், குரான் போன்ற வேற்று மதங்களோட புனித நூல்களை வச்சிருந்தாங்கன்னா அவங்கள மட்டுமில்ல அவங்களோட குடும்பத்தையுமே சேர்த்து ஜெயில போட்டுடுவாங்க. தி ஸ்டாச்சு லா. நார்த் கொரியால வசிக்கிற சாதாரண மக்களுக்கு மட்டுமில்ல, அங்க இருக்க சிலைகளுக்கு கூட ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதாவது அந்த நாட்டு தலைவர்களோட சிலைகள் நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போறதுக்கு கூட ஒரு பெரிய ரூல் புக்கே இருக்கு. உதாரணத்துக்கு அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போனா சத்தமா பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது, ரொம்பவே சீரியஸா அமைதியா தான் இருக்கணும். அடுத்து கார்ல போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எமர்ஜென்சியான வேலைக்கு போனாலும் அந்த சிலையை கடக்கும் போது காரை ரொம்பவே ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போகணும். கார்ல போறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ரூல்ஸ்னு பார்த்தா சைக்கிள்ல போறவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனா சைக்கிள் ஆல்ரெடி ஸ்லோவா தானே போகும், அவங்க என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே. சைக்கிள்ல போறவங்க சைக்கிள்ல இருந்து இறங்கி அந்த சிலையை கடக்கிற வரையும் சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் போகணும். இதோட முடிஞ்சிடல, அந்த சிலைக்கு பக்கத்துல நின்று பபுள் கம் கூட மெல்லக்கூடாது. ஒருவேளை பபுள் கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பபுள் வராது, அதனால ட்ரபிள் தான் வரும். மேலும் ஒரு ஸ்பெஷல் ரூல் என்னன்னா அந்த சிலையை போட்டோ எடுக்கும் போது ஜூம் பண்ணக்கூடாது, முழு சிலையும் ஃப்ரேம்ல வர மாதிரி தான் போட்டோ எடுக்கணும். நார்த் கொரியால இருக்க இந்த சிலைகளுக்கு பக்கத்துல இவ்வளவு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலனா சிலை கோச்சிக்காது, பட் உங்களுக்கு சிறை கன்ஃபார்ம். கவர்மெண்ட் ஹேர் கட். நம்ம ஊர்லலாம் முடி வெட்ட போனோம்னா பார்பர் கிட்ட முல்லட், ஃபங்க்னு நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ண சொல்லுவோம். ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இதுக்கு கூட ஃப்ரீடம் கிடையாது. முடி வெட்டுறதுக்கு ஒரு தனி ஃபார்முலாவே இருக்கு. அந்த நாட்டு கவர்மெண்ட் கொடுத்திருக்க இந்த 14 மாடல்ல தான் ஹேர் கட் பண்ணணும். பெண்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க, 18 ஹேர் ஸ்டைல்ஸ். அதுவும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு மக்கள் உயிரை விட மண்டியில இருக்க தான் முக்கியமா என்னவோ தெரியல. இதுக்காக சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சு கண்காணிப்பாங்க. யாராவது புரட்சி பண்றேன்னு கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க புரட்சியை ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தான் பண்ண முடியும். கார் இஸ் ரேர். இப்ப உலகத்துல எங்க பார்த்தாலும் கார்கள் இருக்கு. காலையில வீட்ல இருந்து வெளியே கால் எடுத்து வச்சாலே ரோட்ல கார், பைக், ஆட்டோன்னு ஃபுல் டிராபிக்கா இருக்கு. ஆனா நார்த் கொரியால இந்த சீன்லாம் கிடையாது. நீங்க காலையில வெளியே போய் ரோட்ல நடந்தா காரை பார்க்கறதே ரொம்பவே அபூர்வமான விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ரோட்ல ஒரு சிங்கம் புலியை பார்க்கறது எவ்வளவு ரேரோ அதே மாதிரி தான் இங்க காரை பார்க்கறதும் ரேர். நார்த் கொரியால நாடு முழுக்கவே மொத்தமே கொஞ்சம் கார்கள் தான் இருக்கு. அதுவுமே பொதுமக்களுக்கானது இல்ல. அதுக்கு ஓனரா இருக்கவங்க அரசு வேலை பார்க்குற சில முக்கியமான அதிகாரிகள் தான். சாதாரண மக்கள்லாம் கார் வாங்குறதே ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதுவும் அந்த அரசு அதிகாரிகள் வச்சிருக்க கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எந்த மியூசியம்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு பழைய டிசைன்ல இருக்கும். அதாவது உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார், ஏஐ கார்னு போய்கிட்டு இருக்கும் போதே நார்த் கொரியால இன்னுமே 1917 கண்டுபிடிக்கப்பட்ட பழைய மாடல் கார்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே இங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய அளவு வளர்ச்சி இல்லை. ஆனா இதுல ஒரு ஃபன்னான அட்வான்டேஜ் என்னன்னா நார்த் கொரியால டிராபிக் ஜாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. கிரையிங் லா. பொதுவா நமக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுறது வழக்கமான விஷயம். ஆனா ஊர் தலைவர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதும், கண்ட்ரி லீடர் மண்டையை போட்டுட்டான்னு கூட்டமா கதறி அழுறதும் எல்லா நாடுகளிலும் நடக்கிற விஷயம் இல்ல, நார்த் கொரியாவை தவிர. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, சொந்தக்காரனே செத்து போனாலும் அழமாட்டேன்னு மூஞ்சி மொறப்பா வச்சுட்டு இருக்க ஆள்னா நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா நீங்க அழுதுதான் ஆகணும். அதாவது நார்த் கொரியாவோட கண்ட்ரி லீடர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க கம்பல்சரி கண்ணீர் விட்டு கதறி அழுதே ஆகணும். அப்படி அழலனா இவனுக்கு லீடர் மேல பாசமே இல்லைன்னு சொல்லி உங்களை நேரா லேபர் கேம்புக்கு பார்சல் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி சொல்லி இருந்தல நார்த் கொரியால அந்த நாட்டு லீடர்ஸ் தான் கடவுள் மாதிரி மக்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக தான். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா 2012 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அந்த வருஷத்துல நார்த் கொரியாவோட பழைய லீடரான கிம் ஜாங் இல் இறந்தப்ப நாடு முழுக்க மௌனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் அவரோட இறுதி சடங்குக்கு யாரெல்லாம் வரலையோ இல்ல வந்து அழலையோ அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் 6 மாசம் லேபர் கேம்ப்ல வேலை செய்ய வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதனாலேயே நார்த் கொரியால யாராவது லீடர் இறந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் வெங்காயத்தை நசுக்கி கண்ணில் வச்ச மாதிரி தாத்தறிய கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஜெனியூனா அழறாங்களா அப்படின்றது வேற டாபிக். பட் அழலனா லேபர் கேம்ப் கன்ஃபார்ம். உமன்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ். சவுத் கொரியாவோட கேபாப் ஆர்மி உலகம் முழுக்க எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி நார்த் கொரியாவோட உமன் ஆர்மி ரொம்பவே ஃபேமஸ்.
அதுக்கான காரணம் என்னன்னா, உலகத்திலே பெண்கள் அதிகமா இருக்க ராணுவங்கள்ல நார்த் கொரியா தான் டாப்ல இருக்கு. நம்ம நாட்டிலலாம் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு நிறைய பேசுவோம்ல, அதே போல நார்த் கொரியா கவர்மெண்ட்டும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ராணுவத்துல மட்டும். அதாவது ராணுவத்துல ஆண்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பெண்களோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்றது அந்த நாட்டோட சட்டமுறை. பெண்கள் தானே கொஞ்சம் லைட்டா ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆண்களுக்கு எப்படி கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின், காலையில எழுந்ததும் எக்ஸசைஸ், ட்ரில், மார்ச் எல்லாம் சேம் பேக்கேஜ் தான். அது போதாதுன்னு அடிக்கடி பெரிய பெரிய மிலிட்டரி பரேட் நடத்தி எங்களோட உமன் ஆர்மி பவரை பாருங்கன்னு உலகத்துக்கே ஷோ பண்ணுவாங்க நார்த் கொரியா. பர்த்டே செலிப்ரேஷன் பேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்னா அது அவங்களோட பிறந்த நாளா கூட இருக்கும். அந்த நாளை ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா நார்த் கொரியால பிறந்தவங்க மட்டும் சப்போஸ் உங்க பர்த்டே ஜூன் 8 இல்ல டிசம்பர் 17 வந்தா அந்த நாள் உங்களுக்கு பர்த்டேவே லீவ் விட வேண்டியதுதான். ஏன்னா இந்த 2 நாட்களும் நாட்டோட 2 பெரிய லீடர்ஸோட நினைவு நாட்கள். அதாவது இப்ப இருக்க லீடர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவும் தாத்தாவும் மறைஞ்ச நாளாம். அதனால இந்த நாள்ல நாடு முழுக்க இருக்க எல்லா மக்களுமே ரொம்பவே சோகமா தான் இருக்கணுமாம். இந்த 2 நாள்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கூட வைக்க மாட்டாங்களாம். பர்த்டே வந்தா செலிப்ரேஷனுக்கு ஸ்ட்ரிக்டா பேனாம். சோ நார்த் கொரியால இந்த 2 நாள்ல பிறந்தவங்களா இருந்தா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அதையும் மீறி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண முயற்சி பண்ணா ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தான் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதோட முடிஞ்சிடல இன்னும் ஏகப்பட்ட வினோதமான கோமாளித்தனமான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படின்றதால அதை இன்னொரு வீடியோவா போடலாம்னு இருக்கேன். அந்த வீடியோவும் வேணும்னு சொல்றவங்க பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தாங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.